நல்லா 1 கிலோ மாங்காவை வாங்கி ஃப்ரெஷ்ஷான மாங்காவை நல்லா ஜலம் விட்டு நல்லா அலம்பணும். நல்லா அலம்பி அப்புறமா இவ்வளோ பெருசாக காம்பு இருக்கிற மாதிரி இருக்கணும் மாங்காய். அதை நல்லா தண்ணி போக தொடச்சி நல்லா ஈரம் இருக்கக்கூடாது மாங்காயில். அப்புறம் எடுத்து ஒரு பேசனில் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு கடுகு வெயிலில் வச்சு பொடிச்சு வச்சுக்கணும். அது அப்புறம் வெந்தயத்தை 2 ஸ்பூனு வானலியில் வறுத்து பொடி பண்ணி அந்த பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி அதை டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும். அவ்வளோதான் வடுமாங்காய். 2 நாளுக்கு ஒரு வாட்டி நல்லா குலுக்கி விட்டுக்கணும். இது இப்படி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா ஜலம் எல்லாம் விட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே எடுத்து மூடி பாட்டிலில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய். சாப்பிட்டு பாருங்க. இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. சின்ன ஸ்பூனில் 1, 2, 3, 4 மிளகாத்தூள், 5 மிளகாத்தூள். வெந்தயம் வறுத்து பொடிச்சது, வெந்தய பவுடர் 1.5 ஸ்பூன் வெந்தய பவுடர். பிடிச்சி 1, 2, 3 கடுகு பொடி, கொஞ்சம் போடுங்க. ஜாடியில் வச்சு ஊற்றுதா இப்படிக்கே வை. பரவாயில்ல, నువ్వు చేసేది నువ్వు